ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தரலாம் வாங்க. இதுக்கு தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா போதும், ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம சமைச்சிடலாம். நான் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் அரை முடி தேங்காவை 2 டைம் பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸில் தக்காளி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி. பச்சை மிளகாய் மட்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லாவே எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே பிரியாணி ஸ்பைசஸ் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அது கூடவே நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயத்து கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்தா 3 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. தக்காளி அந்த அளவுக்கு வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருந்தா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். எனக்கு 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் கிடைச்சிருக்கு. இப்போ அதை சேர்த்துட்டு அது கூடவே 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1.5 டம்ளருக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் தேங்காய் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே உப்பு வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதிச்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி சேர்த்துட்டு 2 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 விசில் ப்ரெஷர் குக் ஆன அப்புறமா நம்ம விசில் எல்லாமே ரிலீஸ் ஆன அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். இது கூட நல்ல காரசாரமான சைடிஷ் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது சும்மா அப்படி இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.